ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் வீடியோ போட முடியல. காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு கெஸ்ஸிங் ஒன்றும் அந்தளவுக்கு சரியாக வரல. நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கும் எதுவும் ரிசல்ட்டில் வரல அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து நல்லா கெஸ்ஸிங் வரும்போது மட்டும் நம்ம வீடியோ கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் வந்துட்டு நான் வீடியோ போடல. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அதனால் வந்து அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன். அளவாகவே ட்ரை பண்ணுங்கள். இதை கொஞ்சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர் மாதிரி தான். இது ஃபஸ்ட்டு பாருங்கள். AB 26 அப்படிங்கிறது காமன். அந்த AB 26 மார்க் பண்ணுறேன் பாருங்கள். மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன். AB 26, AB 26, AB 26, AB 26, AB 26, AB 26 எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த மாதத்தில் AB 26 ஓகேவா. இப்போது இதில் என்ன கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த AB 26 அப்படின்னு வரும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் 26 திருப்பி 62 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏபிலே அடிச்சிருப்பான். இது செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு மாதத்தில் தான் இங்கே அடிக்காமல் இருக்கான். இந்த ஃபஸ்ட்டு 26க்கு அங்கே அடிச்சிருப்பான், ரெண்டாவது 26க்கு இங்கே 62 ஓகேங்களா. அடுத்த மாதத்தில் 26க்கு முன்னாடி இங்கே 62 அப்படின்னு அடிச்சிருப்பான். இப்போ இந்த 26க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் ஏபியில் 26 அப்படிங்கிறது அடிக்கலை. 26 ஏபியில் 26 அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அடிக்கலை. 26ல் 62 அப்படிங்கிறது அடிக்கலை. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அடிக்காமல் இருக்கிறான். ஆனால் வந்து ஏசிலலாம் பார்த்திங்கன்னா 62 அப்படிங்கிறத அடிச்சிருக்கான். ஏசியில் அப்படிங்கிறத மாற்றி அடிச்சிருக்கிறான். அடுத்த 26 இந்த 26க்கு பார்த்திங்கன்னா 62 அப்படிங்கிறது கீழே கொண்டு வந்து அடிச்சிருக்கிறான். இந்த 26க்கு மேலே இங்கேயே 62 அப்படின்னு அடிச்சிட்டான். இந்த 26க்கு இங்கே 62 அப்படின்னு அடிச்சிட்டான் ஓகேங்களா. அப்போது இங்கே நமக்கு 26 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஏபியில் ஒரு 62 அப்படின்னு சொல்லி வர வேண்டியிருக்கு. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏபியில் ஒரு 62 அப்படிங்கிறது வர வேண்டியிருக்கு. எனக்கே அது உங்களுக்கு ஏ போலில் 6 இல்லை பி போலில் 2 வந்துச்சுன்னா 62 அப்படிங்கிறது வந்திருக்கணும், வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நம்ம 6 வச்சு ஏ போல் 6 வச்சு ஒரு கேம் ஆடுறோம். அது 62 66 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோ சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதாவது 64 60 இங்கே பார்த்திங்கன்னா 68 அப்படின்னு அடிச்சிருப்பான். அடுத்து ஒரு 69 ஒத்தப்படையில் அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்த 66 இல்லை 62 வரணும்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஓகேங்களா. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் 62 அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து 2 நாள் இருக்குது. இந்த 62 அப்படிங்கிற நம்பரும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இது வரல அப்படின்னாலும் அடுத்த மாதம் 1-2 தேதி வரைக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. AB 66 ஓகே. இப்போது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த 26 ஏபி அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாமே ஒரு சிலருக்கு பலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 26ன்னு வந்துச்சுனாவே ஏபிபிசிஏசியில் இந்த 04 இல்லை 40 அப்படிங்கிற பேர் வரும் ஓகேங்களா. ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும். இந்த 26க்கு பாருங்கள் 094 அப்படிங்கிற பேர் வந்துடுச்சு. இந்த 26க்குமே பார்த்திங்கன்னா இங்கே 104 அப்படிங்கிற பேர் வந்துடுச்சு. இந்த 26க்கு முன்னாடியே வந்தாலும் அடிச்சிட்டான். இந்த 26க்கு பார்த்திங்கன்னா இங்கேயுமே முன்னாடி அடிச்சிட்டான். அடுத்த 26க்கு பார்த்திங்கன்னா அங்கேயுமே முன்னாடி அடிச்சிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 26க்கு இங்கே அடிச்சிருப்பான். அடுத்த 26க்கு மறுநாள் இங்கே அடிச்சிருப்பான். இப்போ இந்த மாதத்துக்கு தான் நமக்கு வரணும். இந்த 62 பேரும் வரணும். ஆளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 04 இல்லை 40 அப்படிங்கிற ஒரு பேரும் வர வேண்டியிருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் இந்த ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஒரு வேளை ஒன்று இந்த 62 இந்த 40 அப்படிங்கிறது ரெண்டையுமே உள்ள ஏதாவது ஒன்று கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெண்டையுமே கூட கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே. இப்போது அப்படி இல்லை அப்படின்னா இந்த 62 இப்போ இதுக்கு ஒரு க்ளூ எப்படின்னா 04ங்கிற பேர் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 62ங்கிற பேர் உள்ளே வந்துருச்சுன்னா 26 ஏபியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை எந்த பேர் முன்னாடி வருதோ அதில் 2 பேர் வந்துருச்சுன்னா இப்போ 04ங்கிறது ஆளில் வரும் ஓகேங்களா. 04 40 அப்படிங்கிறது ஆளில் வரும். இந்த 62 26 மட்டும் ஏபியில் வரும் ஓகேங்களா. நம்ம அப்படி எந்த பேர் முன்னாடி 2 பேர் வருதோ அதுக்கு அடுத்து 3வது எந்த பேர் பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம
அப்படியே நம்ம வந்து அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் கூட போதும். அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 26 மட்டும்தான் வந்திருக்கு. இந்த 2 இன்னும் வராமல் இருக்குது. ஒரு வேளை இந்த மாதம் வரலாட்டி கூட அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கு. அது என்னங்கிற சொல்கிறேன். அது உங்களுக்கு நல்லா இருக்கா பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அதை சொல்கிறேன். போன மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 226 அப்படிங்கிறது 2 டைமே அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 226 அதில் 2வது டைம் அடித்தா 26லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் BC 26 அப்படிங்கிறத நான் கணக்கு எடுக்கிறேன். ஏன்னா அது எடுக்கும்போது கொஞ்சம் மேட்ச் ஆகுது கெஸ்ஸிங்கு. அதனால் வந்துட்டு இந்த 26 அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? BC 26. அதுக்கடுத்து நமக்கு இங்கே இந்த மாதத்தில் அடிச்சிருப்பான் 26 அப்படிங்கிறது. ஏசியில் ஒரு 26, ஏசி 26. இப்போ இங்கே AB 26. ஓகேங்களா? ஏற்கனவே இங்கே ஏசி BC தான் அடிச்சிருக்கேன். நமக்கு BCயில் கணக்கு எடுக்கும்போது கரெக்டாக கிடைக்குதுங்கிறதுனால தான் நான் BCயில் எடுக்கிறேன். BC 26. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். BCயில் 26, இங்கே ஏசி 26, இங்கே AB 26. இப்போ 26 அப்படின்னு அடிக்கும்போது மறுநாள் பாருங்கள், இங்கே AB 36. அடுத்த 26க்குமே AB 36. ஓகேங்களா? இப்போ BC 26க்கு ஒரு 36, AC 26க்கு ஒரு 36. இப்போ AB 26க்கு ஒரு AB 36 அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதான் பாருங்கள். எனக்கு வந்து நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே 36ன்னு அடிக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 363 அப்படின்னு அடிச்சிருப்பான். இங்கே ஆர்டர் படி கரெக்டாக 364 அப்படிங்கிறது அடிக்கலாம். ஓகேங்களா? 364. இப்போ இந்த டைம் 365 அப்படின்னு சொல்லி அடிப்பானா, இல்லை மேலே போய் அவன் 362 அப்படின்னு சொல்லி அடிப்பானா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஒரு 26 அப்படிங்கிற நமக்கு அடிச்சுட்டா 26க்கு ஒரு 62 வரணும். ஆனால் ஒரு 62 அப்படிங்கிறது நமக்கு ஒரே ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு 62 அப்படிங்கிறது நமக்கு மாற்றி எங்கேயோ அடிச்சிருந்தான். 26க்கு 62 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அதை வந்து இங்கே அடிச்சிருப்பான். இந்த 26க்கு இங்கே 62 அப்படிங்கிறது ஏசியில் அடிச்சிருந்துருப்பான். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே போனதில் சொல்லியிருப்பேன். இப்போ அதுபடி நமக்கு ஒரு BCயில் இது அடிச்சிருவான் நான் மாற்றி அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கிது. நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? AB 36 அப்படின்னு வருது. அந்த 36 கூட ஒரே நிமிஷம் 365 அப்படிங்கிறது நேற்று அடித்தான். மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னா 362 அப்படின்னு சொல்லி இங்கே வரும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரூட் படி எனக்கு இந்த கெஸ்ஸிங் கிடைக்கிது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க. அடுத்த ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஓகே, இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் அடித்த 3-5 வச்சு அந்த பேட்டர்ன் எடுத்திருக்கேன். லாஸ்ட் அடித்தா இந்த ஒரு 3-5 இந்த மாதத்தில் 4-5 அடிச்சிருப்பான். ஒரு இடத்துல மட்டும் இங்கே மட்டும் 2-5 தொடர்ந்து அடிச்சிருப்பான். நம்ம லாஸ்ட் அடித்த 5 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கும்போது நமக்கு எப்படி கேம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுநாள் B போர்டு 5ன்னு வந்துச்சுன்னா மறுநாள் B போர்டு 5 57, 5ன்னு அடித்து மறுநாள் B போர்டு 5 59. அப்போ 57, 55, 57, 59 கேப்பில் ஒரு 58 அப்படிங்கிறது மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 58 அப்படிங்கிறது BCயில் வரலாம். ABயுமே பாருங்கள், C போர்டு 5க்கு B போர்டு 5 அது 85 அப்படின்னு வருது. இப்போது இந்த இதுக்கு பாருங்கள் 95. அடுத்தது வந்தால் என்ன வரணும், 05 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லைன்னா மேலே போய் 75 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? அப்போ ஏபியில் ஒரு 05 ஒரு 75 அப்படின்னு வருது. BCயில் நமக்கு ஒரு 58 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நமக்கு இது வந்து ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். 058 அப்படிங்கிற ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 758 அப்படிங்கிற நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கணக்கில் இந்த 058 நல்லா தான் இருக்குது, அது வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஐடியா. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை இது பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க கூட பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 3ஆவது டைம்ங்கிறதுனால பாக்ஸில் மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 058க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னங்கிறத காட்டுறேன் பாருங்கள்.
இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சார்ட்டை வச்சு இது வரையும் யாரும் கெஸ்ஸிங் போட்டிருப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஓகே, நான் பார்த்தப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடச்சதுனால நான் போடுறேன். இப்போது இந்த சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த 265 அப்படிங்கிற ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தந்த வருஷத்தில் அடிச்சிருக்கான். அதாவது 2012 வந்து 2 டைமு, 2013 ஒரு டைமு, 2014 2 டைமு, 2015 பார்த்திங்கன்னா ஒரு டைமு, 2016 ஒரு டைமு, 2019 2 டைமு, 2022 மட்டும் பாருங்கள் 4 டைம் அடிச்சிருக்கான் 265. இப்போது அதை விட்டுட்டு இன்றைக்கி 24 அப்படின்னு அடிச்சிருக்கான். இப்போ இதை நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2016 பாருங்கள் இங்கே 265 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் எடுக்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 265 இங்கே, அதாவது இப்போ வந்துட்டு நமக்கு இன்றைக்கி அடிச்சிருக்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 265 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது, இந்த 265 அப்படின்னு அடிக்கும்போது என்ன ரிசல்ட் ஆடியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 459 அப்படின்னு சொல்லி ஆடியிருக்கான். 459 அப்படின்னு சொல்லி ஆடினதுனால சீபோர்டு 9 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். ஓகேங்களா, 2016 அடித்த நம்பருக்கு 2019 அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த 65 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 265 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 அடிச்சிருப்பான். நமக்கு 22 அடிச்சு இப்போ 24 அப்படிங்கிற அடிச்சிருக்கான். இப்போது அந்த 2016 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இதில் வந்து சின்ன ஒரு க்ளூ, அதுதான் அதை வச்சு தான் நான் அந்த எடுத்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 2016 265 அடிக்கும்போது சீபோர்டு 9, 459. அடுத்து 2019 அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், 085. ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி நமக்கு 2022 265 அடிக்கும்போது 219 அந்த சீபோர்டு 9. இப்போ நமக்கு ஆல்ரெடி கிடச்ச மாதிரி 058 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. ஒரு பாக்ஸில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதுக்கு சொன்னேன். உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு டக்குன்னு ஒரு கிளிக் ஆனதுனால நான் வந்து அதை வந்து உங்களுக்கு சரி சொல்லிடலாம், ஒரு சின்ன ஒரு க்ளூ தான் அப்படிங்கிறது மாதிரி நான் சொன்னேன். புரியலை அப்படின்னா என்னடா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். என்ன காரணம் நல்லாவே புரிகிற மாதிரி பாருங்கள். 2016 இங்கே அடிச்சிருக்க, இங்கே 2016 265 அப்படின்னு அடித்தான். அந்த 65 அடித்து அடுத்த நாள் 459 அடிச்சிருப்பான். அதுக்கு சீபோர்டு 9. அதுதான் நம்மளோட க்ளூ அப்படின்னு நான் நினச்சி நான் அதை எடுத்திருக்கேன். வேறு எங்கேயும் 9 அடிக்கலை, நமக்கு கீழே தான் அடிச்சிருக்கிறான். அடுத்து 2016க்கு அப்புறம் 2019 தான் நமக்கு 265 அப்படின்னு சொல்லி அடித்தான். ஓகேங்களா, அந்த சீபோர்டு 9 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2016 அடித்ததுக்கு அடுத்த நாள் இங்கே 085 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 2022க்கு நம்மளுக்கு இங்கே வந்து சீபோர்டு 9 265 அடித்து சீபோர்டு 9 அப்படின்னு சொல்லி வந்ததுனால இங்கே வந்து 2024க்கு இந்த டைம் 058 அப்படிங்கிற நம்பரை ஒரு பாக்ஸில் வருமா அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கெஸ்ஸிங். அது வேறு ரூட்டில் கிடச்சது. இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இதை வந்து நான் வந்து இதுலேயும் செக் பண்ணி பார்த்தேன். அப்படியே பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சதுனால உங்களுக்கு அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கெஸ்ஸிங் அடிக்கடி போகலன்னு சொல்லி எதுவும் நினச்சிக்காதீங்க. கெஸ்ஸிங் நல்ல கெஸ்ஸிங் வரும்போது மட்டும் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.